This is Pastor Conrad DeFries with our Bible study today. நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ் பேசுகிறேன். இந்த பாட நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். The title of our Bible study is The Name of Jesus. இந்த நாளிலின் பாடத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால் இயேசுவின் நாமம் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். Every person that is born again has been given the power of attorney for the name of Jesus. மறுபடி இயேசுவின் நாமத்தில் மறுபடி பிறக்கிற எந்த ஒரு நபரும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். The very day a person is born again, God gives them the power of attorney. அவன் மறுபடி பிறந்த அதே நாளிலே நித்தியத்திற்கான அதிகாரத்தை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். Many believers do not understand this yet, but it is still the truth of the Word of God. அநேக விசுவாசிகள் இதை அறியாமல் இருக்கிறாங்க, ஆனால் இதுதான் வேதத்தின் உண்மையாய் இருக்கிறது. We're going to talk first about how Jesus was given a name over every name. நாம் முதலாவதாக இயேசு எப்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவராக மாறினார் என்று சொல்லி நான் பேச விரும்புகிறேன். There are three persons in the Godhead. வேதத்திலே மூன்று விதமான தேவர்கள் வேதத்தில் காணப்படுகிறார்கள். There is the Father, the Word, and the Holy Spirit. அதாவது முதலாவது பிதாவாகிய தேவன், குமாரனாகிய வார்த்தையாகிய குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியாகிய தேவன். The Word is also called Christ. That is one of his names. வார்த்தை என்ற தேவனுக்கு கிறிஸ்து என்று இந்த உலகத்தில் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. Christ has always existed and he never had a beginning. கிறிஸ்துவும் அவருக்கு தொடக்கம் இல்லை. அவர் ஆதி முதல் கொண்டே அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். The second person of the Godhead is always the one that is manifested on earth. அதே சமயத்தில் இரண்டாம் நபராய் இருக்கிற இந்த கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே அவதரித்தோருமாய் இருக்கிறார். He came as the burning bush and he came as the pillar of fire for Israel. அவர் இந்த உலகத்திலே ஒரு எரிகிற அக்கினி ஜுவாலையாக, முச்செடியில் எரிகிற அக்கினி ஜுவாலையாக, அதே வண்ணமாக இஸ்ரவேலின் ஜனங்களின் மத்தியிலே அக்கினி ஜுவாலையாக அவர்களுக்கு வெளிப்பட்டவராய் காணப்படுகிறார். He was the rock that followed Israel, and he came many times as the angel of the Lord. அவர் இஸ்ரவேலுக்கு கண்மலையாய் வெளிப்பட்டார். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பல வகைகளிலே இந்த இரண்டாம் தலையாய் இருக்கிற இந்த கிறிஸ்து பல இடங்களிலே வெளிப்பட்டு இருக்கிறார். He is the one that walked in the garden with Adam and Eve. அவர் தாமே ஆதாம் ஏவாள் இந்த உலகத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது அவர்களோடு கூட ஏதெனிலே உலாவினோரும் அவர்தான். When he came in these ways, he always went back to his original form as God. அவர் இப்படி உலகத்திலே பல முறை தம்மை வெளிப்படுத்தியிருந்தாலும் அவருடைய இயல்பு அது தேவத்துவத்தின் நித்தியமாய் காணப்படுகிற தேவனாகவே அவர் காணப்பட்டார். It was Christ that came in the form of a human being whose name is Jesus. ஆனால் அதே சமயத்திலே அவர் மனுஷ சாயல் எடுத்து இந்த பூமியிலே அவர் அவதரித்த போது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்தான் இயேசு. Christ was not still in heaven and Jesus on earth. கிறிஸ்து அவர் பரலோகத்திலே தேவத்துவத்தை விட்டு பூமியிலே இறங்கி வந்தார். But Christ came in the form of a human being called the Son of Man. ஆனால் அவர் பூமியிலே அவர் கடந்து வந்தபோது மனுஷ சாயல் எடுத்து மனுஷ குமாரனாய் அவர் இந்த பூமியிலே வெளிப்படுத்தப்பட்டார். Christ as God cannot be acquainted with sin. கிறிஸ்து அவர் பாவம் செய்யாதவராகவே இந்த உலகத்திலே தம்மை வெளிப்படுத்தினார். God cannot be tempted or tested, and he does not tempt anyone.
கர்த்தர் ஒருவனையும் சோதிக்கிறவரும் அவர் சோதனைக்குட்படுத்துகிறவரும் அல்ல. But in the form of a human being, he could be tested and tempted. ஆனால் அவர் மனுஷ சாயலாய் இந்த உலகத்திலே அவர் வெளிப்பட்ட போது அவர் சோதனைக்குட்படுத்தப்பட்டார். In the form of a human being, he could take our sin upon himself on the cross. அவர் சிலுவையிலே அவர் நம்முடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். In the book of Hebrews chapter 2 and verse 16. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says, he took not on him the form of angels, but he took on the seed of Abraham. அவர் அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் தேவத்துவத்திற்கு கை கொடாமல் ஆபிரகாமின் சன்னதிக்கு கை கொடுத்தார் என்று நாம் வாசிக்க முடியும். In the Greek language, the word took means he took fast hold and he never went back the other way. அங்கே எபிரேய மொழியிலே இந்த உதவிக்கு கை கொடுத்தார் என்ற அந்த பதம் எப்படி என்று சொன்னால், அவர் கைப்பிடித்தவர், அவர் ஒருபோதும் அவர்களை கைவிடவில்லை என்று பொருள் கொள்ள முடியும். When Jesus was raised from the dead, he will still be in a glorified human body. அவர் இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு கூட எழும்பின உடனே திரும்ப மகிமையின் ரூபமாக மாற்றப்பட்டார். He will have the nail prints in his hands and the spear print in his side forever. ஆனால் நித்திய காலமாய் அவருடைய கரங்களிலும் அவருடைய சரீரத்தில் இருக்கிற அந்த அடையாளங்கள் அவருக்குரியதாக மாறினது. This is the second person of the Godhead that is always the manifested part of the Godhead. இது தெய்வத்துவத்தின் இரண்டாம் நபராய் இருக்கிற இந்த இயேசு, அவர் வெளிப்படுத்தப்பட்ட இயேசுவே அவரே. When Jesus was raised from the dead, then he went to heaven and sits at the Father's right hand. இயேசு இந்த பூமியிலிருந்து அவர் உயிரோடு கூட எழும்பின பிறகு பரலோகத்திலே தேவனுக்கு வலது பரிசில் அவர் அமர்ந்தார். He is in a glorified human body today at the right hand of God the Father. அவர் மகிமையின் சரீரத்தோடு கூட பிதாவின் அருகையில் அமர்ந்து இருக்கிறவராய் இப்பொழுது காணப்படுகிறார். The name Jesus was a very common name when Jesus was on the earth. இயேசு இந்த உலகத்தில் பிறந்த பொழுது இயேசு என்ற பெயர் அநேகருக்கு சூட்டப்பட்டு இருந்தது. But when he raised from the dead, God made the name Jesus the most powerful name in the world. ஆனால் என்று இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினாரோ, அன்று பிதாவாகிய தேவன் இயேசுவின் நாமத்தை மிக மகிமையின் நாமமுடையதாக அந்த நாமத்தை அவர் மாற்றினார். When Christ was the second person of the Godhead, he created all things in the universe and everywhere. இயேசுவின் மூலமாக பிதாவாகிய தேவன் அண்ட சராசரங்களை அவர் உண்டாக்கினார். When he came in human form and then was raised from the dead, he inherited all things. அவர் மனுஷ சாயலாய் அவர் வெளிப்பட்ட போது சகலத்தையும் அவருக்குரியதாக மாற்றினார். He did that so that we that receive him as Savior could be joint heirs with him. அவர் தம்மை உயர்த்தினது மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவருக்கு இணையாக அவருக்குரியவர்களாக மாற்றப்பட்டார்கள். In the book of Hebrews chapter 1 and verse 4, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், God the Father gave him the most powerful name by inheritance. அங்க சொல்லப்படுது, விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டார், எவ்வளவு அதிகமாய் அவர்களில் மேன்மை உள்ளவரானார் என்று வாசிக்கிறோம். Even though he had created all things, now he inherited all things. அவருக்காக சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டு இருந்தாலும் அவர் சகலத்திற்குரியவராக அவர் மாற்றப்பட்டார். The Father took the authority away from Satan and gave all authority to Jesus.
பிசாசின் கரத்தில் இருக்கிற அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் எடுத்து சகல அதிகாரத்தையும் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்பு கொடுத்தார். In the book of Philippians chapter 2 verses 9 through 11, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போமானால், the Bible says he gave him a name above every name, more powerful than every name. அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, எல்லா நாமத்திற்கும் மேலான மிக வல்லமையுடைய நாமத்தை இயேசுவுக்கு தேவன், இயேசு என்னும் நாமத்திற்கு பிதாவாகிய தேவன் கொடுத்தார். In the book of Ephesians chapter 1 verses 17 through 23, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17 23ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, it says that God raised Jesus from the dead and gave him a name over all principalities and powers. அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, எல்லா சத்துவத்திற்கும் வல்லமைகளுக்கும் மேலான நாமமாக இயேசுவின் நாமத்தை அவர் உயர்த்தினார். We see that Jesus had the authority over everything in heaven and in earth. இயேசு வானத்திலும் பூமியிலும் சகல நாமங்களுக்கும் மேலான நாமம் உடையதாக இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டது. In the book of Matthew chapter 28 verses 18 and 19, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 19 வசனங்களை நாம் வாசிப்போமானால், Jesus said, all authority is given unto him in heaven and in earth. இயேசு சொல்லுகிறார், உலகத்திலே சகல அதிகாரமும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Then he gave that authority to the church, to the body of Christ. அந்த அதிகாரத்தை இயேசுவானவர் சபைக்கு, தேவனுடைய சரீரமாகிய சபைக்கு அதை கொடுத்தார். Jesus has all authority and all power today. இயேசு இந்த உலகத்திலே சகல அதிகாரமுடையவராய் இருக்கிறார். He is the head of the church. அவர்தான் அதிகாரத்தை உடைய இயேசு சபைக்கு தலைவராய் இருக்கிறார். Jesus is still in heaven and the church, the body of Christ, is on earth. இயேசு பரலோகத்தில் இருக்கிறார், அவருடைய சரீரமாகிய சபை இன்னும் பூமியிலே இருக்கிறது. Jesus is exercising his authority today through the body of Christ. இயேசு தம்முடைய அதிகாரத்தை தம்முடைய சரீரமாகிய சபையின் மூலமாக அவர் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். You cannot separate the head from the body. நீ ஒருவரும் தலையையும் சரீரத்தையும் இரண்டாய் பிரிக்க முடியாது. The head isn't doing the work, the body is doing the work on earth. அன்புக்குரியவர்களே, தலை எந்த வேலையும் செய்ய முடியாது, சரீரம்தான் வேலைகளை செய்ய முடியும். You cannot separate your head from your body today. அன்புக்குரியவர்களே, நீங்க உங்க தலையை உங்க சரீரத்திலிருந்து தனியாய் பிரித்து எடுக்க முடியாது. Whatever your head decides to do, it does it through your body. தலையானது என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை தம்முடைய சரீரமாகிய சரீரத்தின் மூலமாக அதை செய்கிறது. And this is the way God helps us to understand the body of Christ today. அன்புக்குரியவர்களே, இப்படிதான் தேவனுடைய சரீரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Jesus is the head of the body, but we, the church, we are the body of Christ. இயேசு சபைக்கு தலைவராய் இருக்கிறார், நாம் சரீரமாய் இருக்கிறோம். It is Jesus that has the authority today. இயேசு அதிகாரமுடையவராய் இருக்கிறார். But he is exercising that authority through the church, the body of Christ. அதிகாரமுடைய இயேசு தம்முடைய சரீரமாகிய சபையின் மூலமாக அந்த அதிகாரத்தை அவர் செயல்படுத்துகிறார். He has given every believer
the power of attorney to use the name of Jesus. அன்புக்குரியவர்களே, சகல விசுவாசிகளும் இந்த இயேசுவின் நாமத்தின் அதிகாரத்தை பயன்படுத்த எல்லா விசுவாசிகளுக்கும் அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். The power of attorney today is just as powerful as if Jesus were here himself. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இயேசுவே இன்னைக்கு உலகத்தில் இருந்திருப்பாரானால் அவர் எப்படி செயல்பட்டிருப்பாரோ அதே வண்ணம் செயல்படுகிற அதிகாரத்தை தேவன் உங்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். The power of attorney means you have the same authority as if the person was there in person. இன்னைக்கு அந்த அதிகாரம் எப்படி இருக்கு என்று சொன்னால், அந்த நபரே இருந்தால் எப்படி செயல்பட முடியுமோ அப்படி செயல்படுகிற அதிகாரம் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In the book of Mark, chapter 16 and verse 17, மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says, "In my name you shall cast out devils." அங்க வேதம் இப்படி சொல்லுகிறது, என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவீர்கள். And in my name you shall lay hands on the sick. என் நாமத்தினால் வியாதிஸ்தர்கள் மேல் கரங்களை வைப்பீர்கள். You as a believer born again have the authority to use the name of Jesus. இயேசுவின் நாமத்தை அதிகாரத்தை பெற்றிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்க இதை பயன்படுத்த முடியும். Just like a policeman directing traffic, he can hold up his hand and with authority stop the big trucks. எப்படி ஒரு போலீஸ்காரன் தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு மாபெரும் வாகனத்தை தன் கரத்தினால் நிறுத்த முடியுமோ அதே வண்ணமான அதிகாரம். He does not have the power to stop the big vehicles, but he has the authority to stop them. அந்த போலீஸ்காரருக்கு அந்த வாகனத்தை நிறுத்துகிற வல்லமை கிடையாது, அதை நிறுத்துகிற அதிகாரமுடையவனாக அவன் காணப்படுகிறான். He has all of the power of the government behind him to do the work. அவனுக்கு பின்னாக அவன் அதை செய்வதற்கான அதிகாரத்தை இந்த முழு அரசாங்கமும் அவன் பின் நின்று கொண்டு அவனை செயல்படுத்துகிறது. You and I today do not have the power, but we have the authority of the name of Jesus. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கும் எனக்கும் வல்லமை அல்ல, அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். Every born again person has the Holy Spirit on the inside of you. அன்புக்குரியவர்களே, மறுபடியும் பிறந்த எல்லா விசுவாசிகளும் அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியை வைத்திருக்கிறார். 1 Corinthians chapter 3 and verse 16. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Know ye not that ye are the temple of God? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறீர்களா? And that the Spirit of God dwells on the inside of you. தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். Every born again person has the Holy Spirit in their spirit on the inside. அன்புக்குரியவர்களே, மறுபடி பிறந்த ஒவ்வொரு விசுவாசியும் அவர்களுக்குள் தேவன் தம்முடைய ஆவியை வைத்திருக்கிறார். That is the same Holy Spirit that raised Jesus from the dead. இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்குள் வைத்திருக்கிறார். He has the resurrection power on the inside of you. அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழும் வல்லமையை தேவன் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். When you exercise the authority of the name of Jesus, then the Holy Spirit brings the power. நீங்க இயேசுவின் நாமத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்துவார். When we use our faith and speak the name of Jesus, the Holy Spirit backs it up.
நீங்க இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பின்னாய் நின்று அந்த வல்லமையை வெளிப்படுத்துவார். In the book of Luke chapter 10 verse 19, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, behold, I give you power over all the power of the enemy. அங்க வசனம்படி சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கத்தக்க சத்துருவின் சகல வல்லமையில் மேற்கொள்ளத்தக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். The word power there in the Greek means I give you authority over the enemy. இங்கே வல்லமை என்று எபிரேய மொழியிலே நாம் பார்க்கும் பொழுது அதிகாரத்தை நான் கொடுக்கிறேன். And it says, and nothing shall by any means hurt you. எந்த ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. God, Jesus has turned the authority on earth over to the church, the body of Christ. இயேசு தம்முடைய அதிகாரத்தை தம்முடைய சரீரமாகிய சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். In the book of Acts chapter 3, அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம், Peter and John came to the lame man at Gate Beautiful to pray for him. அங்கே பேதுருவும் யோவானும் அங்கே ஒரு தேவ ஆலயத்தின் அருகிலே ஒரு சப்பானிக்காய் ஜெபித்தார்கள். They said to him, I have the authority in the name of Jesus, rise and walk. அங்கே அவர்கள் சொல்லும்போது, எங்களுக்குள்ள அதிகாரத்தின்படி நான் கட்டளையிடுகிறேன், நீ எழும்பி நட என்று அவள் சொல்லுகிறதை நம்மால் வாசிக்க முடியும். In Acts chapter 4 and verse 10, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it said it was faith in the name of Jesus that made the man to walk. அங்க அவங்க சொல்லுகிறாங்க, அவனுடைய விசுவாசமே, இயேசுவின் மேல் அவன் வைத்த விசுவாசமே அவனை பூரண சுகம் உடையவனாக மாற்றிற்று என்று வாசிக்க முடியும். Every believer has the power of attorney to speak in the name of Jesus. அன்புக்குரியவர்களே, எல்லா விசுவாசிகளும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். In Acts chapter 4 and verse 12, அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, it says there is no other name under heaven that people can be saved but the name of Jesus. அங்க அழகாய் சொல்லப்படுது, அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழும் மனுஷருக்குள்ளும் அவருடைய நாமம் அல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று வாசிக்கிறோம். In the book of Acts chapter 16 verses 16 through 18, அங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 16லிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, there was a woman with a spirit of divination following the apostle Paul. அங்கே கூறி சொல்லுகிற ஆவி உடைய ஒரு சகோதரி, ஒரு பெண் பவுலை அவர் பின்தொடர்கிறதை வாசிக்க முடிகிறது. And this happened for many days, that she said, these are the servants of the Most High God. இது பல நாட்களாய் நடந்து கொண்டே இருந்தது. பவுல் அவன் கடந்து போகும்போதெல்லாம் இந்த குறி சொல்லுகிற ஆவி உடைய அந்த பெண் அவனை நோக்கி, இவன் தேவனுடைய குமாரன் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறதை நம்ம வாசிக்க முடியும். The apostle Paul turned. He did not speak to the woman, but he talked to the demon that was in the woman. அங்க பவுல் அந்த பெண்ணோடு கூட அல்ல, அந்த பெண்ணை பற்றி இருந்த பிசாசோடு கூட அவன் பேசினான். And he said to that evil spirit, in the name of Jesus, come out of her. இயேசுவின் நாமத்திலே அந்த அசுத்தாவியை அவளை விட்டு மாறும்படிக்கு அவன் கட்டளையிட்டான். The Bible says, in the same hour the evil spirit came out of the woman. அவன் கட்டளையிட்ட அதே வினாடி அந்த பெண்ணுக்குள் இருந்த அந்த அசுத்தாவி அவளை விட்டு விலகிற்று என்று நாம் வாசிக்கிறோம்.
There are many other examples of this in the New Testament. இப்படி இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் அநேக உதாரணங்களை என்னால் காண்பிக்க முடியும். The believer does not have authority over human beings. மனிதர் அல்லது விசுவாசிகளுக்கு மனுஷன்கள் மேல் அதிகாரம் இல்லை. It is witchcraft to try to control other people. அநேக அசுத்த ஆவிகள், மாந்திரிக ஆவிகள் அநேக மனிதர்களை ஆளுகை செய்கிறது. But you do have authority over evil spirits. உங்களுக்கு அந்த அசுத்தாவின் மேல் தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். You have the power of attorney to use the name of Jesus. இயேசுவின் நாமத்தை, அந்த வல்லமையை, அவருடைய நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். You cannot control the person in the will. You cannot change the person. நீங்க ஒரு மனுஷனை அவன் மேல் உங்களுக்கு அதிகாரம் இல்லை. But when evil spirits are affecting them, you can take authority over the evil spirits. பிசாசானவன் அவர்களை ஆளுகை செய்யுமானால் அந்த பிசாசின் மேல் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. Many times evil spirits are involved in circumstances and in situations in our life. அன்புக்குரியவர்களே, நம்முடைய சூழ்நிலைகளை, நம்மளுடைய பல காரியங்களை பிசாசானவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். For example, the spirit of strife or the spirit of murmuring and complaining. ஒரு நம்ம குறை சொல்வது, புறம் கூறுவது, நம்ம குறை சொல்லிக் கொண்டே இருப்பது அவ்வகையான அசுத்தாவிகள். You cannot control people in your family. நீங்க உங்க குடும்பத்திலே இருக்கிற நபர்களை உங்களால் ஆளுகை செய்ய முடியாது. But you can take authority over the spirit of strife that's causing the problems. ஆனால் அந்த பிரச்சனையை உண்டாக்குற, அந்த எரிச்சலையும் கோபத்தை உண்டாக்குற அந்த அசுத்தாவியை உங்களால ஆளுகை செய்ய முடியும். So you don't talk to the person, but in your private prayer you take authority over evil spirits. அன்புக்குரியவர்களே, தனி ஜெபத்திலே நீங்க அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த வஞ்சகத்தின் ஆவிகளுக்கு நேராய் நீங்கள் பேச முடியும். The Bible says you do not glory that evil spirits will obey you. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கட்டளையிட்டால் பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படியும். But you glory and praise God that your name is written in heaven. ஆனால் நீங்க எதற்கு மகிமைப்படுத்த பிசாசுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாதீங்க. உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருப்பதற்காக நீங்கள் மனமகிழ்ச்சியாயிருங்கள். In the book of John, chapter 14 and verse 12, யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Jesus said, "The works that I do shall ye do also." இயேசு சொல்லுகிறார், நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். He's talking about every believer in the body of Christ. அவர் யாரை பார்த்து இதை சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவனுடைய சரீரத்திலே அங்கமாய் இருக்கிற எல்லா விசுவாசிகளை பார்த்து அவர் அதை பேசினார். In verse 13 he says, "Whatever you ask in my name, that will I do." 13ஆம் வசனத்திலே, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்னார். The word ask here in the Greek means to demand what already belongs to you. இங்கே கேளுங்கள், கேட்க என்று சொன்னால் அது எபிரேய மொழியிலே இந்த இடத்தில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், உங்களுக்குரியதை நீங்க கேட்டு பெற்றுக்கொள்கிற என்று பொருள் கொள்கிற வண்ணமாய் எழுதப்பட்டிருக்கிறது. You are not demanding of God, but you are demanding evil spirits to go away and for circumstances to change.
தேவனிடத்தில் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று தேவனை கட்டளை நீங்க ஆளுகை செய்யல. உங்கள் ஆசீர்வாதத்தை தடை பண்ணிருக்கிற அந்த வஞ்சகத்தின் ஆவியிடத்திலிருந்து உங்கள் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுகிற அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. We will continue to learn more in the Word of God about this subject. இந்த பாடத்தை குறித்து இன்னும் அநேக காரியங்களை வரும் நாட்களிலே நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். I want you to pray this prayer after me right now. அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை எனக்கு பின்னாக நீங்க சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I believe Jesus Christ is the Son of God. இயேசுவே நீ தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe he died on the cross and shed his blood to forgive me of my sins. இயேசுவே நீ எனக்காகவே இந்த பூலோகத்திற்கு கடந்து வந்து என் பாவங்களுக்காகவே நீ சிலுவையில் மரித்து உம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தினீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe he rose from the dead and is alive in heaven today. ஏசப்பா, நீ மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பினீர் என்றும் நீ பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறீர் என்றும் நான் விசுவாசிக்கின்றேன். Right now I receive Jesus as my Lord and Savior. ஏசப்பா, உம்மையே என்னுடைய சொந்த இரட்சகராகும் தேவனுமாய் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். Amen. If you prayed that prayer from your heart, you are born again and get in a good strong church and learn more about Jesus Christ. Amen. ஜெபத்தை உண்மையான இருதயத்தோடு நீங்கள் செய்திருப்பீர்களானால் நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. நல்ல தேவனை ஆராதிக்கிற ஒரு சபையை தெரிந்தெடுத்து அந்த சபைக்கு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.